ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வெல்கம் பண்ணுற விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீன் வராரு. அவருக்கு வந்து வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க மக்கள் அங்கேருந்தவங்க எல்லாருமே. உடனே கலாய்க்கிறாரு இப்போ நம்ம விஜய் சேதுபதி கமருதீனை. என்ன நீங்கள் செட் பண்ண ஆளான்றாரு. உடனே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கற்றுன்னு கேட்குறாரு. இல்லை சார் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் வன்மத்தை வேணால் கக்கறாரு பார்வதி மேலே. அங்கேயும் போயிட்டு ஃபினாலேயே அவர் வன்மத்தை கக்கின்னு தான் இருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை தடவை சொன்னேன் உங்களை வந்து கேர்ஃபுல்லாக இருங்க நல்லா விளையாடுறீங்கன்னு. ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதில் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. உங்களுக்கு வந்து வேறு யாருமே இதுவும் இல்லை, உங்கள் கூடவே இருந்தாங்கன்ற மாதிரி பார்வதியை சொல்கிறாரு. உண்மையாகவே இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல்னு சொல்லிட்டு இன்னும் அவர் வந்து திருந்தலன்னு தான் நினைக்கிறேன். உண்மையாகவே இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதையே போயிட்டு நோண்டி நிற்கக்கூடாது. இப்படி பண்ணீங்க இவங்களால் தான் சொல்லிட்டு யாராலையும் யாரும் கெட்டு போகல. அவங்கவுங்க தெரியும், அவங்கவுங்க என்னால் தான் கெட்டு அவங்களுமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இதை போய் மற்றவங்க மேலே பழி போடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரில. இவருக்கு ஏன் அவ்வளோ காண்டுன்னு தெரில பார்வதி மேலே. அதுதான் சொல்ல தோணுது மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லோரும் கேட்குறாங்க. உடனே நீங்கள் நினைக்காதீங்க கமருதீன் வந்துட்டார், பாரு எங்கன்னு. பாரு ஏதோ பர்சனல் விஷயமா பிஸியாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் சொல்கிறாரு. உண்மை நல்லாவே தெரியுது. ஏன்னா பாரு நேற்று இருந்த நிலைமைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பேட்டி எடுக்கப்பட்டது. ஸோ அதில் தான் அந்த வன்மத்தை கொட்டுறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஷன் இருந்தது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்வதி கொஞ்சம் டிலேயாக வந்திருக்காங்க. ஸோ அதால் தான் வந்து அவங்களால சொல்ல முடியல. அதுக்கு விஜய் டிவி என்ன பண்ணியிருக்காங்க, டிஆர்பிக்காக டக்குன்னு நம்ம பார்வதி கமருதீன் அவங்கள வந்து செல்ஃபி மாதிரி எடுத்து அவங்கள பேச வச்சு இன்ஸ்டாவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவியில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிஆர்பிக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். இப்போ பார்வதி வந்திருக்கான்னு தெரியணும். ஸோ அதுக்காக டைம் இல்லைன்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்க மக்களே நீங்கள் அவங்க டிஆர்பிக்காக எதை வேணால் செய்வாங்கன்னு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.